நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் த ஜிசிடி கேட்டிருக்காங்க. இது எப்படி ஜிசிடி பண்ணலாம்? 35 x power 5 y the cube z power 4 7 5s are 35 x power 5 y the square y the cube z power 4. ஓகேங்களா? அடுத்து 49 x squared y z cube போட்டமாகும். 7 7s are 49. அப்புறம் அது x squared y z cube ஜிசிடி தான் கேட்டிருக்காங்க, அதனால் சிம்பிள் தான். நெக்ஸ்ட் வந்து 14x y squared z squared 7 2s are 14 x y squared z squared. ஓகேங்களா? ஸோ ஜிசிடி கேட்டிருக்காங்க. காமனாக இருக்கிறத செலக்ட் பண்ணு. 7 இதில் எக்ஸில் பவர் சின்னது இது எக்ஸ், ஒயில் பவர் சின்னது ஒய், ஜெட்டில் ஜெட்டு ஸ்கொயர். இவ்வளோ தான் இப்போ இதோட ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். யூனிவர்சல் கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, டிமார்கன்ஸ் லா. இதில் வந்து காம்ப்ளிமெண்ட்ஸில் ரெண்டுலாம் இருக்குப்பா. யூனியனில் ஒன்று இருக்குது, இன்டர்செக்ஷனில் ஒன்று இருக்குது. நான் யூனியன் வச்சு மட்டும் சொல்லிடுறேன், இன்டர்செக்ஷன் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஏ யூனியன் பி த காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். நான் இந்த மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். சரியா? ஏ யூனியன் பி ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ரைட்டாகவே அப்ளை பண்ண பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ஈஸியாக டைமும் சேவ் ஆகும். சரிங்களா? ஏ யூனியன் பி, ஏல இருக்குது அப்படி எழுது. -1 1 3 5 7 9. அப்புறம் பியில் இருக்கிறது வந்து பாருங்கள், சேமாக இருக்கிறது எழுதாது. -2 இல்லை, 1 இருக்குது, 4 இல்லை, அடுத்து 7 இருக்குது, 10 இல்லை. ஓகேங்களா? ஏ யூனியன் பி போட்டாச்சு. அடுத்து ஏ யூனியன் பி தான் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னென்னா யூனிவர்சல் மைனஸ் ஏ யூனியன் பி. யூனிவர்சல்னா என்ன? இது போல இருந்து இதையும் காமனாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் யூனிவர்சலை பார்த்து எழுதணும். இப்போ -2 இருக்கா? இருக்குது, விட்டுரு. -1 இருக்கா? இருக்குது. 0 இருக்கா? இல்லை, போடு. அடுத்து 1 இருக்கா? இருக்குது. 2 இருக்கா? இல்லை, போடு. 2 போடு. 3 இருக்கா? இருக்குது. 4 இருக்கா? இருக்குது. 5 இருக்குது. 6 இல்லை, போடு. 7 இருக்கா? இருக்குது. 8 இல்லை. 9 10. இவ்வளோ தாண்டா. இது தாண்டா வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு. எல்ஹெச்எஸ் சைடில் ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து என்ன செய்யலாம்? ஆர்ஹெச்எஸ் சைடு எடுத்துக்கலாம். ஆர்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட் என்ன? யூனிவர்சல் மைனஸ் ஏ. இப்போ யூனிவர்சல்லேருந்து ஏயை கம்பேர் பண்ணு. யூனிவர்சலில் -2 இருக்கா? -2 இல்லை, போடு. -2. செகண்ட் வந்து என்னது? -1 இருக்குது. 0 இல்லை, 0 போடு. அடுத்து 1 இருக்கா? இருக்குது. 2 இல்லை, 2 போட்டுக்கோ. அடுத்து 3 இருக்கா? இருக்குது. 4 இல்லை, 4 போடு. ஓகேவா? 5 இருக்குது. 6 இல்லை, 6. 7 இருக்குது. 8 இல்லை, 9 இருக்குது. 10. அவ்வளோதான்டா. இதாண்டா ஏ காம்ப்ளிமெண்ட்டு. அடுத்து பி காம்ப்ளிமெண்ட்னா யூனிவர்சல் மைனஸ் பி. அதாவது யூலேருந்து பிஏ சப்ட்ராக்ஷன் பண்ணிவிட்டு ரிமைனிங் யூவை பார்த்து எழுதணும். சரிங்களா? யூவில் வந்து என்ன? -2 இருக்குது. அப்போ என்னென்ன வரும் பார்த்துக்கோங்க. -2 இருக்குது, வேண்டாம். -1 வரும், 0 வரும், 1 இருக்குது, 2 வரும், 3 வரும், 4 இருக்குது, 5 இல்லை, 6 இல்லை, 7 இருக்குது, 8 9. இதெல்லாமே வந்து பி காம்ப்ளிமெண்ட்டில் வரும். அப்படியே எடுத்து எழுதிட்டு பார்க்கலாம். பி காம்ப்ளிமெண்ட்டில் வந்து -1 0 1 2 3 5 6 8 9. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்கிறான்? இன்டர்செக்ஷன் தானே சொல்லியிருக்கிறான். அதாவது ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். இது ரெண்டுத்துக்குள்ளே பொதுவாக இருக்கிறது என்னது இருக்குது? -2 இருக்கா? இல்லை. 0 பொதுவாக இருக்குது, 0 போட்டுக்கோ. 2 காமனாக இருக்குது, 2 போட்டுக்கோ. அப்புறம் 5 6 காமனாக இருக்குது, 6 போட்டுக்கோ. 8 காமனாக இருக்குது, 8 போட்டுக்கோ. இது வந்து செகண்ட் பார்ட். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் ஈக்குவலாக இருக்கா? அவ்வளோதான்டா. ஸோ 1 = 2 ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டு முடிச்சிருங்க. சரிங்களா? இந்த சம் ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. பி வந்து ப்ரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏ கொடுத்தாச்சு, பி ப்ரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பி தான் கண்டுபிடிக்கணும், சியும் கண்டுபிடிக்கணும். சரி, கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ என்ன பாருங்கள், ஏ எழுதிப்போம். ஏ = என்னது? 0 2 4 6 8. பி = நேச்சுரல் நம்பர், ப்ரைம் நம்பர் சொல்லிட்டாங்க. 5 <= சொல்லிட்டாங்க. 5 எடுத்துக்கோ. 6 7 8 வரைக்கும் எழுதிக்கோ. அடுத்து சியில் வந்து பாருங்கள், சாரி நான் வருங்க சியை தான் எழுதியிருக்கோம். சி இது. அப்புறம் பி வந்து போட்டுருவோம். எக்ஸஸ் ஆஃப் ப்ரைம் நம்பர் <11. 11க்குள்ளே இருக்க ப்ரைம் நம்பர் என்னது? 2 3 5 7. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ ஏபிசி 3மே கண்டுபிடிச்சாச்சு. நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. எப்போவுமே ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு, டோட்டலாக செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, டோட்டலாக ஃபிஃப்த்து. இந்த மாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஃபஸ்ட் எல்ஹெச்எஸ் சைடு பி, இன்டர்செக்ஷன் சி எடுத்துக்கோ. பிக்கு சிக்கு பொதுவாக என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். 7 மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிக்கு சிக்கும் 7 மட்டும்தான் இருக்குது. ஓகே. அடுத்து என்னது? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ ஏயும் சேர்த்து எழுது. A 0 2 4 6 8 7ஐயும் சேர்த்து எழுது. இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட். இதுதான் நமக்கு ஆன்சர் வரணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி எழுதிக்கும். ஏயும் பி ஃபுல்லாத்தையும் அப்படியே எழுது. 0 2 4 6 8 அப்புறம் 5 6 இருக்குது 7. அவ்வளோதானா? அடுத்து ஏ யூனியன் சி எழுது. ஏ எழுதிடப்போ 2 4 6 8 2 இருக்குது 3 5 7 போட்டோமா? அடுத்து என்னது? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. பொதுவாக என்ன இருக்குது? 0 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது, 8 இருக்குது, சாரி 7ம் இருக்குது. இதுதான் செகண்ட் பார்ட். செக் பண்ண 1 2 சேமாக இருக்கா? ஆமாம். 1 = 2 என்ன போடு? ஹென்ஸு ப்ரூவ்டுன்னு போட்டு முடிச்சிருக்கு.
சரியாடா, அவ்வளோதான். அடுத்த தேர்ட் கொஷின். இந்த பார்ட்டி 45 people ஆன் லைக்ஸ் a டீ ஆர் காஃபி ஆர் போத். அப்போ மொத்தம் எத்தனை பீப்புள்? 45 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு டீ குடிக்கலாம், காஃபி பிடிக்கலாம், எது வேணாலும் பிடிக்கலாம், ரெண்டுமே பிடிச்சவங்களும் இருக்கலாம். 35 people லைக் a டீ. 35 என்ன பிடிக்கும்? டீ மட்டும் தான் பிடிக்கும். அடுத்தது என்ன? 20 people லைக் காஃபி மட்டும் பிடிக்கும். சரிங்களா? ஸோ நம்ம என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, லைக் போத் அண்ட் ஏ அண்ட் பி. டீ காஃபி ரெண்டுமே பிடிச்சவங்க எத்தனை பேர்? டு நாட் லைக் a டீ மட்டும் பிடிக்காதவங்க எத்தனை பேர்? காஃபி மட்டும் பிடிக்காதவங்க எத்தனை பேர்? ஜஸ்ட் ஃபார்முலாலே சப்ஸ்டிட் பண்ணிடலாம்டா. நம்மளோட ஃபார்முலா என்ன தெரியுமா? நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ ப்ளஸ் நம்பர் ஆஃப் பி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. நம்பர் ஆஃப் ஏன்றது டீ, காஃபின்றது 20 பேர், மொத்தம் எத்தனை? 50 பேர். அப்போது 55லேருந்து 45 போச்சுன்னா எத்தனை பேர்? 10 பேர் தான் வந்து நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி. டீயும் காஃபியும் ரெண்டுமே பிடிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? டீ மட்டும் பிடிச்சவங்க, டீ மட்டும் பிடிக்காதவங்க காம்ப்ளிமெண்ட். அப்போ நம்பர் ஆஃப் யூனியன் மைனஸ் நம்பர் ஆஃப் டீ. நம்பர் ஆஃப் யூனியன்றது எத்தனை பேர்? 45 பேர். டீ எத்தனை பேர்? 35 கழிச்சா 10 முடிஞ்சிச்சா? அடுத்து நம்பர் ஆஃப் காஃபி மட்டும் பிடிக்காதவங்க எத்தனை பேர்? நம்பர் ஆஃப் யூனியன் மைனஸ் நம்பர் ஆஃப் சி. அது எத்தனை பேர்? 45 மைனஸ் 20 எத்தனை பேர் இருக்காங்க? 25. ஓகே பாப்பா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நம்பர் லைன் தான் கேட்டிருக்காங்க. நம்பர் லைன் உங்களுக்கே தெரியும், லைன் போடுறது மட்டும்தான். ஒரு தடவை பாருங்கள், தெரியல அப்படின்னா சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். அடுத்த சம் போய்க்கலாம். அடுத்த சம் பாருங்கள், இதுவும் செம்ம ஈஸியானது. நான் சொன்ன ரூட்டு இருக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி வரணும்னு. இப்போ ஒவ்வொன்றுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து பண்ணிவிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். 2 டேபிள் 20, 2 10, 2 5, 5 1. எத்தனை? 2 2 1 வெளியே எடுத்துடலாமா? ஏற்கனவே ஒரு 2 இருக்கா? ஒரு 2 2 வெளியே எடுத்துடலாமா? ரிமைனிங் என்ன இருக்குது? 5 2s are 10. சாரி 3 2, ஆமாம் கியூப் ரூட் கொடுத்துருக்காங்க. சாரி, அப்போ 3க்கு 1 மட்டும் வெளியே எடுத்துடலாம். ரிமைனிங் என்ன இருக்கும்? 5 மட்டும்தான் இருக்கும். போடு. அடுத்து 625 கியூப் ரூட்னா 3க்கு 1 எடுக்கணும்டா. சரியா? 1 2 5 5 வந்து என்னன்னா 2 5 5 5 5 3 5 1 வெளியே எடுத்துடலாம். இப்போ 3 × 5 × √5 கியூப் ரூட்டா. புரியுதாடா? கியூப் இருக்கிறனால 3க்கு 1 வெளியே எடுக்கிறோம். சரிங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா 320க்கு எடுத்துடலாம். 320னா 2 1 2s are 2, 6 2s are 0, 2 8 2s are 16 0, 2 40. அடுத்து 2 20 2 10 2 5 5 1. பாருங்கள், ஒரு 3 2 தடவை 2s வந்துடுது. அப்போ என்னது? 2 2s are 4, 4 × 4 கியூப் ரூட் ஆஃப் 5. ஓகேங்களா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அவ்வளோதான், ஒரே ஸ்டெப்பில் வேலையை முடிச்சிடும். 2 2s are 4 √5 ப்ளஸ் 3 5s are 15 கியூப் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் 4 4s are 16 கியூப் ரூட் ஆஃப் 5. அவ்வளோதான், எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், வேலை முடிஞ்சிடும். இப்படி ஆட் பண்ண எப்படி வரும்? டோட்டல் எத்தனை வருது பாருங்கள். இல்லை சப்ட்ராக்ஷன் இருக்கா? சாரி, இங்கே ஒரு சப்ட்ராக்ஷன் இருக்குது, மைனஸ் போடு. இப்போ பாருங்கள், 19 19ல் 6 போச்சுன்னா 19 19 கியூப் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 16 கியூப் ரூட் ஆஃப் 5 கழிச்சமாகும் 3 கியூப் ரூட் ஆஃப் 5. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே பாப்பா, தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.